பிக் பாஸ் 8லேருந்து வெளிவந்ததுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஜெஃப்ரி அவர்கள் மருத்துவமனைக்கு போய் அவருக்கு பரிசோதனை பண்ணியிருக்காங்களாம். மிகப்பெரிய அளவில் நல்லா விளையாடிட்டு இருந்த ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் வெளியேறினது விஜய் சேதுபதி அவர்கள்லேருந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஷாக்காக தான் இருந்தது. 2-3 வாரங்களாக இவர் விளையாடிய விதம் வேறு மாதிரியாக காட்டப்பட்டது. என்னதான் ரொம்பவே மறைமுகமாக விஜய் சேதுபதி அவர்கள் ஜெஃப்ரி அவர்கள வறுத்தெடுத்தாலும், அவரு என்ன சொல்லியிருக்காரோ, அத மாத்திக்கிட்டவர் தான் ஜெஃப்ரி அவர்கள். அந்த அளவுக்கு தன்னோட விளையாட்டு மேல கான்சன்ட்ரேட்டோட இருப்பாரு. ஆனா, டாஸ்க்குன்னு வந்துட்டா ஜெஃப்ரி அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்லா தான் விளையாடுவாரு. இப்படி இருக்கிற நிலையில, அங்க பார்த்தோன்னா, அவருக்கு முட்டியில அடிபட்டிருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அத பத்தி அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்தவங்க பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஃபுட்பால் விளையாடுறது அப்படின்றதுனால, இத பற்றி நிச்சயமாக மருத்துவரிடம் காட்டியாகணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அவருக்கு சரியான உணவு இல்லாதனால வீக்கா இருக்காரு. உடல் மெலிந்து போயிருக்காரு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது டயட்ல இருக்கணும். ஹெல்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும். சாப்பிட்டா இதெல்லாம் சீக்கிரமே சரியாகிறோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அவருக்கு மிகப்பெரிய அளவில் அட்வைஸை கொடுத்துருக்காங்களாம். அவர் மட்டும் இல்லை, அங்கே உள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சரியான சாப்பாடு சரியான டயத்தில் இருக்கிறதில்ல. திடீர்னு டாஸ்க் வந்துடும் அப்படின்றதுனால அவங்க அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட்றத கூட விட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இருந்ததுனால தான் இப்போ தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஜெஃப்ரி அவர்கள் வெளிவந்ததும் கஷ்டப்படுறாரு அப்படின்னும் மருத்துவமனைக்கு போய் இப்போ செக்அப் பண்ணியிருக்கிறாரு. அதோட அவருடைய ரசிகர்கள் கேட்டதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பதிவும் போட்டிருக்காராம். இது இப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா வைரலாகி வருது. இது ஒரு புறம் இருக்க, அஜித் அவர்களினுடைய விடாமுயற்சி மகிழ் திருமணி அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகியிருந்தது. இது வரக்கூடிய பொங்கல் அன்று ரிலீஸ் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது இங்கிலீஷ் படத்தினுடைய ரீமேக் அப்படின்றதுனால சரியான பார்த்தோன்னா அவங்களிடம் பெர்மிஷன் வாங்காமல் இருக்கிறதுனால இதற்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. அடுத்து குட் பேட் அக்லி அப்படின்றது இதனால் லேட்டாக போகுது ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்ற செய்திகள் வெளியாகிருக்கு. ஆக மொத்தத்தில் அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இது ஏமாற்றமாக அமைஞ்சிருக்கு. 2 படங்கள் அவருடைய நடிப்பில் வெளியாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றினு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.